என் நேம் வந்து வாட்ஸ் மை ரியல் நேம். மாமா நீ இந்த ஊரே சூப்பர் ஸ்டார் மாமா. நல்லா இருக்கல டைட்டில் பார்க்குறக்கு. நிறைய பேர்த்துக்கு தெரியலாம் இப்போ நேம் என்னென்னு. சில பேருக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. அதான் இதா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நானுமே எதுவுமே சொன்னது கிடையாது. ஸோ அதை வந்து நானே சொல்லலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. அண்ட் மெயின் திங், இந்த வீடியோ அதுக்காக மட்டும் கிடையாது, இன்னொரு சின்ன அப்டேட் அதுக்காகவும் தான். என்னடா இவன் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை, ஆளவே காணோம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். உண்மை தான். ஏன் வீடியோலாம் போடல அப்படின்னா சில பல கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டேன். இப்போ அந்த கமிட்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஒரு ரிலீஃப் ஃப்ரீ. இதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அண்ட் அந்த சின்ன அப்டேட் என்னென்னு கேட்டிங்களே, அது வந்து ஒன்றும் கிடையாது, லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த சானு ஏன் இந்த வீடியோ விலாகில் வந்து மேக்ஸிமம் சானுவோட சேனலே நாங்கள் ஏன் விலாக் கம்மியாக போடுறோம் அப்படின்னா, சானு கொஞ்சம் பெருசாகிட்டே போகிறா. அவள் பெரிய பிள்ளை ஆக 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 சானு பிஸி ஆகிறா. 2-3 படம் சானு பண்ணியிருக்கா. அஃபிஷியலாக அது வரக்கு டைம் ஆகும். அப்புறம் சேனலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதனால தான். அண்ட் தென் சானு மேடம் ஸ்கூல் போகிறாங்க, தங்கக்குட்டி டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க. தங்கக்குட்டியோட டைம் எனக்கு கிடைக்கிறதில்ல. இருக்கிற டைம்லேயே வந்து விலாக் எடுத்துகிட்டு இருக்க முடியல, ஸ்பெண்ட் பண்ணுற டைம்லேயும். அது ஒன்று தான் ரீசன். பட் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் நான் எங்கேஜாக தான் வச்சுருக்கேன் உங்களை. நீங்கள் யாரும் என்னை மறந்துருக்க மாட்டீங்க. அப்படியே புதுசாக யாராவது பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ஒரு பையன் மாஸ்க் போட்டிருப்பான், அது நான் தான். ஹாய் ஃபேம். ஷா ஜேஎஸ் எதனால் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னோடய பேரில் பாதி தாங்க அது. அதனால தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. சில பேர்லாம் எங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணி நீங்கள் தானே சுதா, நீங்கள் தானே ஷா கிடையாது, நீங்கள் சுதா தானே அப்படிலாம் கேட்டீங்க. அது ஒன்று தான். ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, என் பேரோட ஃபஸ்ட் லெட்டர் எஸ். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட பேர் செல்வி, அதுதான். அதனால் எஸ் வச்சுருக்கேன். ஜே வந்து எங்கள் அப்பாவோட பேர் ஜீவா. அதனால் வந்து எனக்கு வந்து ஜேஎஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே என்னோடய பேருக்கு பின்னாடி இந்த ஜேஎஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜேஎஸ் அப்படிங்கிறது. அப்பா அம்மா பேரை வச்சுக்க தாண்டி என்ன பெருமை நமக்கு இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்கள் அக்காவுக்கு எனக்கு சண்டையா, எதனால் உங்கள் அக்கா வீடியோ வர மாட்டுறாங்க அப்படின்னு, ஏன் ஷாவாக காமிக்க மாட்டேங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை ஃபேம். என் அக்கா வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கா. அந்த சேனலில் எங்கேஜாக இருக்கணும்ல. 6 மாதம் இல்லை, இந்த 8 மாதம் நிறைய நடந்திருக்கு ஃபேம். அதெல்லாம் நிறையா உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவ்வளோ இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஷாஜேஸ் விலாகில் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ இந்த விலாகில் மெயின் அர்த்தம் என்னது, ஷாஜேஸ்னால் யார் இருந்தாலும் கேட்டிங்க. நான் வந்து ஒரு நார்மலான ஒரு யூடியூபர். அது மட்டும் இல்லை, ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டின்னு கலாய்ப்பீங்களே, அந்த மாதிரி கூட கலாய்க்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் ஒரு சோஷியல் மீடியா விலாகர்னு வச்சுக்கோங்களேன். என்ன இப்போ இதுக்குள்ளே ஷா ஜேஎஸில் ஷாவோட மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா லைக் நத்திங், ஒரு நேம் இதை வைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். யாருக்கும் இந்த நேம் தெரியக்கூடாது, இந்த நேமும் தெரியக்கூடாது, இந்த பையனோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாது நான் யோசித்தேன். அப்போ தான் ஃபேஸ் மாஸ்க் மாஸ்க் அந்த டைம் மாஸ்க் வந்து நிறையா கொரோனா டைமில் பீக் ஆகிட்டு இருந்தாங்க நிறைய கிரியேட்டர்ஸ். அதில் நானும் ஒருத்தன் நினைக்கிறேன். அந்த கிரியேட்டரில் நானும் ஒருத்தன். அந்த மாஸ்க் போட்டதுக்கப்புறம் சரி ஓகே, இப்போ ஃபேஸ் மறைஞ்சாச்சு, நேம் தெரியக்கூடாது, ஆனால் கூப்பிடவும் செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பேர் வைக்கலாம் யோசிக்கும் போது தான் இந்த பேர் நான் வந்துச்சு எனக்கு. இது நல்லா இருக்கே அப்படின்னு நாங்கள் வீட்டிலலாம் பேசும்போது ஓகே இது சூப்பராக தான் இருக்குது, இதே வச்சுக்கலாம்னு சொன்னோம். ஏன்னா ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை கூப்பிட்டு இருந்தாங்க இந்த நேம் வச்சு தான். அது எனக்கு ஓகேவாக தோணுச்சு. இப்படி தான் கண்டினியூ ஆச்சு இந்த சேனலோட நேமுமே. ஒரு பாட்டு பாட போகிறான், பாடுறான். தேங்க்யூ. ஆயா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணி தோணும்யா. ஏதோ சொல்ல வந்தால் மறந்துட்டேன். ஓகே, கம் டு த டாபிக். நம்ம எந்த டாபிக் பேச வந்திருக்கோம், என் பேர் என்னன்ட்டு. என்னடா இவன் 5 நிமிஷம் வளவலன்னு பேசிட்டு இருக்கான்னு யோசிக்கிறீங்க, எனக்கு புரியுது. இப்போ எப்படி தான் இந்த சீனை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருவீங்க 5.20 செகண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. இருந்தாலும் சொல்கிறேன், என் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ருக்கோஜாரா? रुको जरा सबर करो. என் நேம் வந்து ஷரத். Sharat is Sharat. Hey Sharat. Sharat. Hey Sharat. Hi Sharat. Sharat. Hey Sharat. Hi Sharat. வாட்ஸ் மை நேம் மாமி? நேம் வேணுமா? தெரியாதா? தமிழ் செல்வி. அம்மா என் நேம் என்னம்மா? ஷரத். என்னது? ஷரத். என்னது? ஜே ஷரத். And yeah, that's my name, Sharath JS. அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் பார்த்துட்டு போயிருங்க. இந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா February 14 நாளைக்கு என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வருது. கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். என்னோடய ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிமும் கூட இது. ஸோ அந்த குட்டி அப்டேட் இதுதான். மறக்காமல் போய் பார்த்துருங்க. அண்ட் தென் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பா அம்மா தம்பி தங்கச்சி கூட அவன் கண்ணுக்கு சிக்கன் மட்டன் மாதிரி ஒரு கறியாக தான் தெரிவாங்களா என்ன? சரத்து வேணும் மாட்டேன் எனக்கு. சரத்து கொடுத்துக்கலாமா? சரி, சரத்து உனக்கு பிடிக்குமா? சரத்து எவ்வளோ பிடிக்கும் உனக்கு?